இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். துளசி, இது அந்த கடவுள் போட்ட முடிச்சு. அத கழட்டுனா உனக்கும் உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் பல ஆபத்துகள் வந்து சேரும். இங்க தாலியே ஏறலன்னு எத்தனையோ பெண்கள் தவம் கிடக்குறாங்க. ஆனா நீ அத கழட்டி வீசுறேன்னு சொல்ற. மா, எந்த நம்பிக்கையிலமா நான் இதை சுமக்கிறது? எல்லாரும் என்கிட்ட கேள்வி கேட்டா நான் என்னம்மா பதில் சொல்றது? எனக்கு ஏற்கனவே நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுமா. நான் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். வாக்கு தானே கொடுத்திருக்க, வாழ்க்கையே கொடுக்கலையே. உன் குழப்பம் எனக்கு புரியுதுமா. ஆனா அதுக்கு சீக்கிரமே பதில் கிடைக்கும். நம்பிக்கையோட இரு. என்ன வெற்றி, நான் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். நீங்க பாட்டுக்கு உள்ள போயிட்டே இருக்கீங்க. அது நீ உள்ள இருக்கன்னு நான் நினைச்சிட்டேன். நான் எங்க இருக்கேன்னு உங்க மைண்டே உங்களை கூட்டிட்டு வந்துருச்சு பாத்தீங்களா? அதான் லவ். ஓ, ஏய் சும்மா இருடி. ஏண்டி, காலேஜ்ல உனக்கு எத்தனை பேர் லவ் ப்ரப்போஸ் பண்ணாங்க? நீ எல்லாரையும் ஓட விட்டுட்டு கடைசியா இங்க வந்து லேண்ட் ஆயிட்ட. எல்லாரும் வெற்றி ஆயிட முடியுமா? ஆமா 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 ஆமா. எப்படி சார் இவளை கவுத்தீங்க? எனக்கு என்ன சொல்றீங்கன்னு புரியல. இல்ல, எப்படி இவளை கவுத்தீங்கன்னு கேட்டேன். அந்த டிப்ஸ் தெரியாம பல பேர் இங்க பைத்தியம் புடிச்சு சுத்துறாங்க. இவர் எங்க கவுத்தாரு? இவங்க 2-3 பேர் சேர்ந்து தானே இவரை கவுத்தாங்க. ஏய். நம்ம தலைவர் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாரு. இது தானா சேர்ந்த சம்பந்தம். ஏய். கூல் கூல் தலைவரே. மூடு. என்ன வெற்றி சார், நீங்க பேச மாட்டீங்களா? பேசுறதுக்கு கூட ஆள் வச்சிருக்கீங்க. ஹே, அவரு கொஞ்சம் கூச்ச சுபாவம். வெற்றி, வாங்க சாமி கும்பிடலாம். திவ்யா, இப்ப நீ முதல்ல கோவில் பிரகாரத்தை சுத்தி வந்துரு. அப்புறமா போய் சாமி கும்பிடலாம். நீங்களும் வாங்க வெற்றி, சேர்ந்து சுத்தலாம். நீ முதல்ல சுத்தி வா, நான் அப்புறமா சுத்திக்கிறேன். அது என்ன, நாம 2 பேரும் ஒன்னா சாமி கும்பிடணும், ஒன்னா சுத்தணும்னு தானே நம்மள சேர்ந்து வர சொன்னாங்க. இப்போ நீங்க மட்டும் வரலன்னா எப்படி? அட ஐயா, வணக்கம். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஐயா, உங்க பசங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்கல்ல? நல்லா படிக்கிறாங்கப்பா. ஐயா, சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. கோவில்ல ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்க. சரிங்க தம்பி. யார் தம்பி இவங்க? அது நான் தான் அவருக்கு நிச்சயம் பண்ணிருக்கிற பொண்ணு. ஓ, எம்எல்ஏ பொண்ணா? ஆமா. நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன். திவ்யா, நீ முன்னாடி போ, நான் ஐயா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். நீ போ. நீ முதல்ல போ. ஐயோ, நீ முதல்ல போ, நான் பேசிட்டு வந்துடுறேன். டேய், கூட்டு போடா. ஐயா, நான் மறந்தே போயிட்டேன். அன்னைக்கு உங்க ஏரியால ஏதோ பிரச்சனை சொன்னீங்கல்ல? ஆமா தம்பி. அத பத்தி பேசலாம். நீங்க வாங்க. வாங்க. அப்பாடா, போய்டா. ஐயா, நீங்க போங்க. சரிங்க தம்பி. ஏன் பேச வந்துட்டு போயிட்டாரு என்னன்னே தெரியல. தம்பி, உங்க கையால தாலிய தட்டுல வைங்க தம்பி. அம்மா, நீங்களும் தொட்டு கும்பிடுங்க. நானா? மேடம், தொட்டு கும்பிடுங்க. கடவுளே, எங்க 2 பேரையும் தம்பதிகளா வந்து இந்த தாலியை கொடுக்க வச்சுட்ட. அதே மாதிரி வாழ்க்கை முழுக்க எங்களை தம்பதியா வாழ வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. இந்தாங்க தம்பி, இந்த மாலை எடுத்து கழுத்துல போட்டுக்கோங்க. என்னம்மா, இத நீ போட்டுக்க. எனக்கா? போட்டுக்கம்மா, சாமி மாலை. வேண்டினது பலிக்கும்.
போட்டுக்கங்க. அப்பாடி சாமி. $25,000 சோஃபாவா 50,000 சொல்ற? சார் அது ஆன்லைன்ல லோக்கல் குவாலிட்டிங்க சார். இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க சார். பக்காவான மெட்டீரியல், நல்லா உழைக்குங்க சார். என்ன உழைக்கும்? வர வழியில எல்லா கடையிலையும் விசாரிச்சிட்டேன். இதே சோஃபாவை தான் 30,000 சொன்னான். குறைச்சி பேசினா 25,000 கொடுப்பான். சரி, புதுசா கடை திறந்திருக்கியே, ரேட்டு கம்மியா இருக்கும்னு நினைச்சு வந்தேன். நீ என்னடானா இவ்வளவு ரேட்டு சொல்ற? என்ன ஏதாவது கடன் பிரச்சனைல மாட்டிக்கிட்டியா? சார் என் ஒத்தாளை வச்சு எல்லா கடனும் அடைச்சிடான்னு பாத்தியா? நல்ல ஆளியா நீ. உன் சோஃபாவை நீயே வச்சுக்க. சார் சார் யார் சார்? அந்த ஹோல்சேல் வியாபாரி தான், அன்னைக்கு வந்துட்டு போனார்ல, அவர் தான். போனை எடுக்கலன்னா நேரில் வந்துருவான். அட்டன் பண்ணி நீங்க பேசுங்க சார். ஹலோ. என்னையா காலில் விழுந்து கெஞ்சின? பாவம் பார்த்து 2 நாள் டைம் கொடுத்தா இது வரைக்கும் ஒரு ஃபோனையும் காணோம், பணமும் வரல. என்ன விளையாடுறியா? சார் இல்லை சார், உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்காக நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். பணம் இன்னும் கைக்கு வரல சார். வந்ததும் நிச்சயமா கொடுத்துட்றேன். இங்க பாரு, முதலாளி வெளியூர் போயிருக்காரு. எப்போ வருவாருன்னு தெரியாது. வந்த உடனே நான் விஷயத்த சொல்லிடுவேன். அவர் நேராக கடைக்கு வருவாரு. வந்தாருன்னா என்ன ஆகும்னு தெரியாது, பாத்துக்க. சார் 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 அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். அப்படிலாம் நடந்துடக்கூடாதுன்னா அவர் வரதுக்குள்ள பணத்தை தந்து கொடு. சார் இப்போ என்ன சார் பண்ண போறீங்க? அதாண்டா எனக்கு தெரியல. பேசாம வீட்டில் சொல்லிடுங்க சார். வீட்டில் சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் திட்டுவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ஒரு வழி பண்ணுவாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் எங்கள் வீட்டில் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இது பெரிய தொகை. இதை கொடுக்குற அளவுக்கு என் குடும்பத்தில் யாரும் வசதி இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னை எல்லாரும் நம்பியிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளோதான். முக்கியமா என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண தீபாக்கு மட்டும் தெரிஞ்சது, லைஃபே காலி. அவ ரொம்ப உடஞ்சு போயிடுவா. என் மாமனார் குடும்பம் என்னை செருப்பாலேயே அடிக்கும். வேற என்னதான் சார் பண்ண போறீங்க? வேற வழியே இல்லை. எங்கேயாவது வட்டிக்கு பணம் வாங்கி தான் இந்த கடன் அடைக்கணும். உனக்கு வட்டிக்கு பணம் தரவங்க யாராவது தெரியுமா? விசாரிச்சு பார்க்குறேன் சார். விஷயம் வெளியில தெரியறதுக்குள்ள கடன் அடைச்சிடணும். நீ கொஞ்சம் வட்டிக்கு ஏற்பாடு பண்ணு, அப்புறம் கொடுத்துடலாம். சரிங்க சார். அப்பதான் கடன் அடைக்க முடியும்.